ஸோ வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடு கட்டுறதுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது. முதல்ல நம்ம வீடு கட்டுறதுக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து சர்வேயிங் எப்படி பண்ணணும், காலம் மார்க்கிங் எப்படி பண்ணணும், காலமுக்கு எக்ஸ்கவேட் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன வகையான பீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், காலம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு அதே மாதிரி என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பாத்ரூம் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், ஃப்ளோரிங் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா வீட்டுக்கு எப்படி பட்டி பார்க்குறது, வெளியே எலிவேஷன் அண்ட் இன்டீரியர் ஒர்க்லாம் என்னென்ன பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ஒரு சின்ன ப்ரீஃப் நான் கொடுத்துருவேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் தெரிய போகுது. இனிவரும் காலங்களில் அதாவது ஃபர்தராக வந்து ஒரு 20-23 டாபிக்ஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 20-23 டாப்பிக்குமே பிரத்யேகமான வீடியோக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேண்ட் சர்வே அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 2-3 நாளுக்குள்ளே அந்த லேண்ட் சர்வே பற்றி தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதாவது இப்போ லேண்ட் சர்வே அப்படின்னா உங்கள் நிலத்தோட எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, ஒரு 30-40 இருக்குன்னா அது எப்படி ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு பெரிய லேண்ட் ஒரு விளைநிலம் இருக்குன்னா அது எத்தனை ஏக்கர், எத்தனை சென்ட், எத்தனை குழி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்டான விஷயங்களோட சேர்ந்தும் ஒரு சூப்பரான ஒரு விரிவான வீடியோவாக நான் இந்த 23 டாபிக்ஸ் சொல்ல போகிறேன். அந்த டாபிக்ஸோட ஒரு வீடியோவும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ அதனால தான் முன்னாடியே இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா இனிமேல் வர்றது வந்துட்டு ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1-2 டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் வரப்போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக நம்ம வரப்போகுதும். அதாவது வீடு கட்டுறதுல பேசிக்லேருந்து முதல் ஸ்டேஜிலேருந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு வீடியோவும் ஒன்றும் தெளிவாக உங்களுக்கு புரியும் வகையில் வந்து கொண்டு சேர்ந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். ஸோ அது அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடு கட்ட சந்தேகம் இருந்ததுன்னா இவங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக ஒரு டாப்பிக்காக போட போகிறாங்க. ஸோ எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணுற வகையில் ஒரு சின்ன டீட்டெயிலாக நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரிங்கை வந்து பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளோரிங்கில் எப்படிலாம் நம்ம மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளோ செலவாகும், இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் ஆகும், டைல்ஸ், மார்பிள், கிரானைட் என்னென்ன இருக்குது, பேஸ்மெண்ட்னா எப்படி பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணேன். ஸோ இதில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல்ல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம வீடு கட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டா, சிட்டா, ஏர் ரிஜிஸ்டர், எஃப்எம்பி, இது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா நீங்கள் விளைநிலம் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்கள் லேண்டை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ வழியாக. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்வே. நம்ம வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இல்லைனா நம்ம நிலம் இருக்குன்னா அது எத்தனை ஏக்கர் இருக்குது, எத்தனை குழி இருக்குது, எத்தனை சென்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்மளே கால்குலேட் பண்ணுறது. அழகாக நம்ம கடைக்கு போய்ட்டு ஒரு டேப் வாங்கிட்டு வந்து நம்மளே எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எப்படி போர் பண்ணுறது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது என்ன டேரிஃபில் வந்து நம்ம மின் இணைப்பு அப்படிங்கிறத வாங்கி ஆகணும், என்னென்ன அப்ரூவல்லாம் வாங்கி ஆகணும். ஸோ இந்த டாபிக்லாம் பற்றி இன்னொரு வீடியோ வரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து லேண்டு 10 வருஷம், லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் காலம் மார்க் பண்ணியாக வேண்டும் அது பிரத்யேகமாக அது ஒரு வீடியோ வரும். காலம் மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்கவேஷன், ஃபூட்டிங், சட்டரிங் அண்ட் சென்ட்ரிங் ஒர்க், இதுக்கு ஒரு வீடியோ வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீம், பிளிந்த் பீம், அதை வந்து எப்படி ரெடி பண்ணணும், எவ்வளோ செலவாகும், என்னென்ன ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், அது ஒரு வீடியோ. அதுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க், பேஸ்மெண்ட்குள்ளே பிசிசி எப்படி போடணும், அதுக்கப்புறமா பீம். ஸோ இது மாதிரி ஒரு வீடியோ. அடுத்து பிரிக் ஒர்க்குன்னு தனி வீடியோ. அப்புறம் லிண்டல்னால் என்ன, சில்லவல்னால் என்ன, இதுக்கு எங்கெங்கெல்லாம் காங்கிரீட் போடணும், இது ஒரு வீடியோ. அது மாதிரி ஜன்னல், கதவுகள் எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு ஒரு வீடியோ. சைமல்டேனியஸ்லி படிக்கட்டு எப்படி அமைக்கணும், எவ்வளோ செலவாகும், என்னென்ன வகையில் இருக்குது. ஸோ இது ஒரு வீடியோ ஆகும். ஸோ அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நம்ம வீட்டுக்கு என்ன பயன்படுத்தலாம், அது ஒரு வீடியோ. சீலிங், ஆர்சிசி ரூஃப் எப்படி நம்ம வீட்டுக்கு போடுறது, அதுக்கு எவ்வளோ செலவாகும், ஆர்எம்சியாக இருந்தால் அதாவது ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டாக இருந்தால் என்ன, நம்ம நாமினல் மிக்ஸில் இருந்தால் என்ன. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேட். ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணோன்னே சைமல்டேனியஸ்லி ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு எவ்வளோ செலவாகும், என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருந்தால் என்ன ஒயர் நம்ம பயன்படுத்தலாம், சாக்கெட்டாக இருந்தால் 5 ஆம்ஸ் சுவிட்ச் யூஸ் பண்ணணுமா, 16 ஆம்ஸ் சுவிட்ச் யூஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி ஒயர்ஸில் வந்து எத்தனை ஸ்கொயர் எம்எம் ஒயர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், 4 ஸ்கொயர் எம்எம்மா, 1.5, 1 ஸ்கொயர் எம்எம். ஸோ இதெல்லாம் எதை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது, எதுக்கு எதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான வீடியோவும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் லைனப்பில் இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ளோரிங் என்ன போட போகிறோம், என்ன மெட்டீரியல் பயன்படுத்தலாம், பெயிண்டிங், ப்ரைமர், அதுக்கு பட்டி பண்ணுறது, வெளியே எலிவேஷனில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எதை காஸ்ட் எஃபெக்டிவாகவும் சூப்பராகவும் பண்ண முடியும். இன்டீரியரில் என்னென்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால் சீலிங் பண்ணுறது, பிவிசி இன்டீரியர் பண்ணுறது, அப்படிலாம் ப்ளைவுட் இன்டீரியர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டீரியர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு ரெகுலர் அப்டேட்டாக ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூலில் சேர்ந்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தான் இனிமேல் ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் மேக் பண்ணேன்.
ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்களா இந்த எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம கவர் பண்ண போகிறோம் ஃபர்தராக வர போகிற வீடியோக்களில். ஸோ அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ அப்படிங்கிறத அவங்க மேக் பண்ண போகிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், அதாவது ஒரு காலம் மார்க்கிங்கில் இருந்து கடைசியாக வீடெலாம் முடித்து வீடு குடி போகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரெகுலர் அப்டேட்டாக வந்துடும். ஸோ குறிப்பிட்ட 2-3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துட்டீங்கிற பட்சத்தில் நீங்கள் கவலையப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டில் எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக புரிஞ்சிடும். உங்களுக்கு வேறு டவுட் எதுவுமே வரதுக்கு வாய்ப்பில்லை. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் வந்தாலும் எல்லா வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுறது ஒரு இதுக்கும் தகுந்த மாதிரி தனித்தனி பிரத்யேகமான வீடியோஸும் அப்பப்போ நடுவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டுற எல்லா ப்ராசஸுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஸோ இன்னும் ஒரு சில டாப்பிக்லாம் நீங்கள் எடுங்க ப்ரோ. அதாவது கேன்டிலீவர் பீம்னா எப்படி, அதுமாதிரி ஃபில்லர் ஸ்லாப்னா எப்படி, அப்புறம் ஒரு சில வகையான டிஃப்ரெண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் வீடியோஸ் அப்படிங்கிறத மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டாபிக் மட்டும் சொல்கிற வகையில் இருக்கும். ஸோ இனிமேல் போட போகிற வீடியோக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிவான விளக்கமாக இருக்க போகுது. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த வீடியோவில். ஸோ வீடு கடையில் இதுதான் ப்ராசஸ் ஆட்டுக்கு, ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் இதுதான் ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு டாப்பிக்கான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக எந்த வீடியோமே மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணால் குழப்பம் ஏற்படும். ஸோ எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் வீடியோ நம்ம போகிற எல்லா வீடியோவுமே பாருங்கள், எல்லாமே முழுவதுமாக பாருங்கள். ஸோ ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்னொன்று என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 150,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் 150,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோன்னு தெரியல, ரொம்பவே சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். 150,000 அடித்ததுக்கப்புறமா 200Kக்குள்ளே ஒரு சின்ன கிவ்அவே அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறவா இருந்தாலும், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இருந்தாலும், சிஎஸ் ஃபேமிலி நீங்கள் இருந்தாலும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் வச்சுட்டு ஸோ இதை வந்து கிவ்அவே பார்க்குற உங்களுக்கு வந்து கிவ்அவேவாக கொடுக்கப்படும். ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் நடக்க போகுது. இந்த 150 to 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த டைம் பீரியட்குள்ளே ஒரு சின்ன கிவ்அவே அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அதுக்குமே தயாராகிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளிலாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக ரெடியாக இருப்பீங்க. ஸோ சின்ன டவுட்ஸ்லாம் இருக்கலாம் வீடு கட்டுறதுல. ஸோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஒரு சின்ன ஸ்டார்டிங் இது மாதிரி நான் தலைப்பு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். சைமல்டேனியஸ் அப்பப்போ நிறைய வீடியோஸும் வந்துட்டு இருக்கும். தமிழக அரசு ஏதாவது ஒரு புதுசாக திட்டம் கொண்டு வந்தாலும் இது மாதிரி நிறைய விஷயங்களும் நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனல்னு சொல்லியாக வேண்டும். வியூஸாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்க நம்ம யூடியூப் சேனலாக இருக்குது. ஸோ எல்லாமே உங்களால் தான் முடிஞ்சு ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த வீடியோவிலேயே சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரம் ஐலண்ட் சதுரை.